வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் பிட்ல, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் பிட்லைக்கு இந்த பக்கம் கற்சட்டியில எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நம்ம போட்டுடலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம். உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கரிச்சட்டியில எண்ணெய் விட்டுருந்தோமோ அதை நல்லா காஞ்சிடுத்து. அதுக்கு கடுகு, வெந்தயம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய். எண்ணெயில கொஞ்சம் வதங்கட்டும். பாவக்காய் அந்த பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 5-6 வரமிளகா சேர்க்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் அரிசி. இப்போ இதை மட்டும் வறுத்துக்கலாம். கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும். ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாவக்காய் எண்ணெயிலே வதங்கிடுது. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான உப்பையும் போட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி மாவு சேர்த்துட்டு அப்படியே பரத்தி வச்சிருவோம். நல்லா ரோஸ்ட் ஆயிடும். அப்படியே பரத்தி விட்டுருங்க. வறுத்தது நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ட்ரையாக அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆமாம், கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். நம்ம தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இது கூடவே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். தோரம்பருப்பு நல்லா ஒரு கரண்டி தோரம்பருப்பு வேக வச்சிருக்கேன். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு இதுலயே வேர்க்கடலையும் சேர்த்தே வேக வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் பாவக்காய் பிட்டில் கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காயை வறுத்து சேர்த்துக்கலாம். ஆமா, தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காயை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த பக்கம் தேங்காயும் வறுபட்டுருக்கு. நம்ம இப்ப சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெயில் வறுத்து போட்டாதான் நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல். ஆனால் பட் இது லாஸ்டா நீங்க போடும்போது அது ஒரு டேஸ்ட். அது இல்லாமையும் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்டா மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பாவக்காய் பிட்ல ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். அது தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி.
இன்னைக்கு ரெசிபி பார்த்திருப்பீங்க பாவக்காய் பிட்ல, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இந்த பாவக்காய் பிட்ல நல்ல சுட சாதத்துல நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.